Taste the Daily. நாம சொல்ற விதி என்பது வேற ஒண்ணுமே கிடையாது. சப்கான்ஷியஸ் மைண்டோட கண்ட்ரோல்ல இருக்கிற நாம அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறத அப்படியே புழிஞ்சு தூக்கி அடிச்சுட்டு டோட்டல் கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா விதியை ஜெயிக்கலாம். இதுக்கு ட்ரை பண்ண ஆள்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆள் யார் அப்படின்னு கேட்டா புத்தர். புத்தர் என்ன பண்ணாருங்க? புத்தர் என்ன பண்ணாரு? இந்த ஊழ்வினைங்கிறதுக்கு பாருங்க, இன்னைக்கு நேற்றுக்கு இல்லைங்க, அது உலகு தொடங்கின நாளா இருக்கிற சர்ச்சை. அதுல ராஜாராம் அவர்கள் எப்படி அந்த வழக்கை கையாண்டார்னு கேட்டா, நான் ஊழ்வினையவே மொத்தமா மறுக்கலிங்கன்றார். சேஃபா, நான் மொத்தமா மறுக்கலிங்க, ஊழ்வினை உண்டுங்கிறத ஒத்துக்கிறேங்க, ஆனா சாமியை கும்பிட்டா ஊழ்வினை இருக்காதுங்கிற அதை சொன்ன கருத்தினுடைய மையப்பகுதி நான் மறுக்கல. ஆனா சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொஞ்சம் ஆழமா சிந்திக்க வேண்டியிருக்கு. இது கொஞ்சம் ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு இந்த விஷயத்தை பேசுறதுக்கு பயமா இருக்கு. எல்லா ரிலீஜியஸ் லீடர்ஸும், அதாவது மகான்கள் எல்லாருமே கடவுளுடைய திருவடியை இறுக்கி பிடிச்சி பிரார்த்தனை பண்ணிட்டா விதியை மாத்தலாம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. பாரதி கூட பாடுறாரு, சார், காலம் என் கால் அருகே வாடா, உன்னை நான் சிறு புல் என மதிக்கிறேன், என் கால் அருகே வாடா, உன்னை சற்றே மிதிக்கிறேன். நீங்க நான் இப்படி விமர்சனம் பண்றேன்னு நினைக்க கூடாது. யானை கால் இடறிதான் பாரதி விழுந்து படுத்த படுக்கையானான். விதியை வெல்றேன்னு ட்ரை பண்ணார் சார், கல்லிடிச்ச யானை அதுல சாகல. அன்னைக்கே அவர் சாகல, தூக்கி உள்ள போட்டுடுச்சு, ரெண்டு காலுக்கு நடுவில் உள்ள போட்டுடுச்சு. குவளைக்கண்ணன் ஓடி வந்து அவர் இழுத்துட்டான், காப்பாத்துறான், குவளைக்கண்ணன் எடுத்துட்டு போறான். ஆனா அன்னைக்கு படுத்தவர் தான், அதுக்கப்புறம் அவரால் எந்திரிக்க முடியல, அப்படியே போய் சேர்ந்துட்டார். நீ கால் அருகே வாடான்னு தன்னுடைய காலுக்குள்ள கூப்பிட்டா யானை தன்னுடைய காலுக்குள்ள கீழே தள்ளிச்சு, அவர் மீள முடியல, வாழ்க்கை முடிவடைந்தது. விதியை வெல்லுவதற்கு பாரதி முயன்றார், ஆனா முழுக்க வெல்ல முடிஞ்சுதா, மரணத்தை வெல்ல முடிஞ்சுதா அப்படின்னு பார்த்தா ஒரு கேள்வி தொக்கி கொண்டு நிற்கிறது. நான் நாஸ்திகன் இல்லை, கடவுளை கும்பிட்டாப்புல விதி போயிடுமாப்பா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நான் நாஸ்திகன் இல்லை. டோட்டலா விதிங்கிறதே கற்பனை என்று பேசுகிற ஒரு மார்க்சியவாதியும் அல்ல, நாத்திகவாதியும் நான் அல்ல. நீங்க ஊழுங்கிற சொல் எப்படிங்க வந்தது? பண்டை தொடர்புன்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுக்கே தொற்பூழ்னு பேரு? தொப்புள்னு சொல்றா கிடையாது, தொற்பூழ், பண்டை தொடர்ச்சி. நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? இந்த உலகத்தில் கண்ணில்லாதவன், மூக்கில்லாதவன், பல்லில்லாதவன் பிறக்க முடியும், தொப்புள் இல்லாதவன் ஒருவன் கூட இந்த உலகத்தில் பிறக்க முடியாது. அந்த இடத்துல வர முடியுமா? அந்த இடத்துல வந்துட முடியுமா? இங்க இருந்தாது தொப்புள் இல்லாம ஒருத்த வந்துட முடியுமா? இதுதான் உனக்கும் அவனுக்கு இருக்கிற தொடர்பு, பண்டை தொடர்பு. இது எங்க அம்மாவோட தொடர்பு, அவங்களுக்கு அவங்க அம்மாவோட தொடர்பு, அவங்களுக்கு அவங்க அம்மாவோட தொடர்பு. இந்த பண்டை தொடர்பு என்பது இல்லாமல் எவனும் பிறப்பதில்லை. அப்போ பண்டை தொடர்பு என்பது என்னை ஆளுமா ஆளாதா, whether it will rule me or not. இத வெறும் விதின்னு சொல்லிட்டா கோபம் வரும். எழுதுறாராம் பிரம்மா தலைமையில எழுதுறாராம், அது பெரிய விதியா? அது என்னங்கிறது சயின்டிபிக்கா பார்க்கணும். விதிங்கிறது என்னங்கிறத பார்க்கணும். உங்களுடைய உடல் அமைப்பு, அதன் இயக்கம், அதன் நியதிகள், உங்கள் மூளையின் அளவு, மூளையின் மின்னோட்டம், இவையெல்லாம் உங்கள் சாமர்த்தியத்தால் நிர்ணயிக்கப்படுபவை அல்ல. உங்க சாமர்த்தியத்தால உங்க மூளையோட வெயிட் நிர்ணயம் ஆகல. நீங்க பிறக்கிற போது இத்தனை கிராம் அப்படிங்கிறது. நான் இப்ப வரலாறு சொல்லட்டுமா? மனித இனம் தோன்றிய பிறகு 3 முறை மூளையின் எடை மாறி இருக்கிறது. முதல்ல இருந்த எடையை விட ஒரு சில 1000 ஆண்டுகளுக்கு பிறகு 2 மடங்கு எடையாச்சு. இப்போது மனிதனுடைய மூளை 3 மடங்கு, ஒரிஜினலா தோன்றிய போது என்ன மூளையோ அது மாதிரி 3 மடங்கு மூளையா இருக்கு இப்ப மனிதனுடைய மூளை. இதெல்லாம் நாம ஏற்படுத்தல, நம்முடைய கொடுக்கப்பட்ட உடம்புக்குள்ள இந்த மூளை இருக்கு. அதுல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஓடுது. இதெல்லாம் நாம திட்டமிட்டதே கிடையாது. ஒருவருக்கு ஒரு விஷயம் தோன்றுகிற மாதிரி இன்னொருவருக்கு தோணாது, இவருக்கு தோன்றுகிற மாதிரி இன்னொருவருக்கு தோன்றாது. அது ஏன் அப்படின்னா அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் காரணமா இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன ரீசன் நம்மால பதில் சொல்ல முடியாது. இப்படி கொடுக்கப்பட்டவை, பண்டை தொடர்பால் விளைந்தவை, இயல்பிலேயே நீங்கள் பெற்றுக்கொண்டு வந்தவை, இவை அனைத்தையும் மொத்தமாக கூட்டி ஒரு பெயர் வைக்க வேண்டுமானால் அதற்கு ஊழ் என்று பெயர் வைக்கலாம். அது மனித முயற்சியால் அடைந்தவை அல்ல, மனித முயற்சிக்கு அப்பாற்பட்டு அவை கொடுக்கப்பட்டவை. இதை விட இன்னும் சயின்டிபிக்கா, இன்னும் சைக்கலாஜிக்கலா நீங்க விதியை புரிஞ்சுக்கணும்னா, நான் ஒரு பேச்சில் பேசினேன், அதை முழுக்க என்னால் இப்ப சொல்ல முடியாது, ஆனா ரொம்ப சிம்பிளா சொல்றேன்.
மனிதனுடைய மூளையை ரெண்டு கூறா பிரிக்கிறான். மூளை அல்ல, மனசை ரெண்டு கூறா பிரிக்கிறான். அதுக்கப்புறம் நிறைய பிரிவு இருக்கு. மேஜரா ரெண்டு பிரிவு இருக்கு. ஒன்னு கான்சியஸ் மைண்ட், இன்னொன்னு சப்கான்சியஸ் மைண்ட். இப்போ நீங்க தூங்குறீங்கல்ல, போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறீங்கல்ல, அப்போ ஒரு மைண்ட் எரிச்சு உட்காந்துக்கும். கனவுல ஏன் ஒவ்வொரு விதமான கனவு வருது? அது சில காரியங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ள இருந்து. உங்களால உங்க தூக்கத்துக்கு அப்புறம் ஏஞ்சி உட்கார்ற மைண்ட இப்ப விழிச்சிருக்கும் போது கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது. கனவுல ஐஸ்வர்யா ராய் வருவா, போடா அப்படி கன்னத்துல அடிச்சுட்டு போவா. ஐஸ்வர்யா எப்படி உன் கனவுல வந்தா? ஐஸ்வர்யாக்கே தெரியாது அது. ஆனா உன் கனவுல வந்துட்டு போயிருக்கிறா. இதெல்லாம் எப்படி நடக்குது சார்? மனசுல அது இருக்கிறதால நடக்குது. என்னைக்கு மனசுல இருந்தது? 7ஆம் தேதியா 8ஆம் தேதியா இன்னைக்கு காலம்புறவா தெரியாது. நீ காலேஜ் படிக்கும் போது ஐஸ்வர்யா ராய் வந்து உலக அழகியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பா. அன்னைக்கு பார்த்துட்டு உன் மனசுல வாங்கி உள்ள போட்டிருப்ப. அவ ஒரு 12 வருஷமா வராதவ இன்னைக்கு கனவுல வந்து தொலைப்பா. இன்னைக்கு பல பேர் கனவுல வருவா. ஏன் வந்தா தெரியாது. சப்கான்சியஸ் மைண்ட்ல அவ ரெடியா ஸ்டோர் ஆகி இருக்கிறா. இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து வருவா. நான் இன்னும் கூட ஒரு செய்தி சொல்வேன். கர்ப்பத்துல அம்மாவுடைய கருவில் இருந்தோம் பார்த்தீங்களா, அப்ப அம்மாவுடைய மனசுல ஓடின எண்ணங்கள்லாம் நமக்கு வந்து நிக்குது. அப்படியே அந்த தொப்புள் கொடி வழியா வந்து டக்க 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 நீங்க வந்து இறங்கிச்சு, எல்லாம் நமக்குள்ள வந்து டெபாசிட் ஆயிடுச்சு. நம்ம மூளையில வந்து பதிஞ்சிருச்சு. நமக்கே தெரியாது இதெல்லாம் எப்படி என்ன ஏது அப்படின்னு. அந்த பையனை கொலை பண்ணணும், அந்த பையனை கொலை பண்ணணும். இந்த எண்ணம் எப்போ வந்திருக்கலாம்? உங்க அம்மா யாரையோ மனசுக்குள்ள கொலை பண்ணணும்னு நினைச்சு அதுக்கு முடியாத ஒரு கோபத்துல இருந்த போது உங்கள கரெக்டா மூளையோட ஒரு செல் அப்படி டக்குன்னு ஓபன் ஆகும். டக்குன்னு அந்த தாட் போய் உள்ள உட்காந்து இது என்ன பண்ண? என்னைக்காவது ஒரு நாள் நீங்க யாரையாவது கொலை செய்யலான்ற எண்ணம் வரும். நீங்க ஜட்ஜு கிட்ட போய் சொல்ல முடியாது, சாரி சார் நான் பண்ணல சார், எங்க அம்மா உள்ளே இருந்து பண்ணாங்க சார் அப்படின்னா. அவர் சொல்வார், எங்க அப்பா உள்ளே இருந்து உன்னை உள்ள வைக்க சொல்றாருப்பா, நான் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, நான் வைக்கலப்பா ஒன்று, எங்க அப்பா உள்ள வைக்க சொல்றாரு, உள்ள வச்சிருவார். இது ரீசனா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனா கண்டிப்பா உங்களுடைய விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்குள் பதிவாகி இருக்கின்றன. இந்த மைண்டுக்கு என்ன பேர் தெரியுங்களா? சப்கான்சியஸ் மைண்டுன்னு பேரு. நாம சொல்ற விதி என்பது வேற ஒண்ணுமே கிடையாது. சப்கான்சியஸ் மைண்டோட கண்ட்ரோல்ல இருக்கிற நாம அந்த சப்கான்சியஸ் மைண்டுங்கிறத அப்படியே புழிஞ்சு அப்படியே தூக்கி அடிச்சுட்டு டோட்டல் கான்சியஸ் மைண்டுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா விதியை ஜெயிக்கலாம். இதுக்கு ட்ரை பண்ண ஆள்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆள் யார் அப்படின்னு கேட்டா புத்தர். புத்தர் என்ன பண்ணாருங்க? புத்தர் என்ன பண்ணாரு? எல்லாரும் மனசை பயன்படுத்தி நீ உலகத்துல வளரலாம்னு சொன்ன போது மனதிலிருந்து வெளியே வான்னு அழைப்பு கொடுத்த ஒரே நபர் புத்தர் தான். மனசை தூக்கி அண்ணாண்ட போடு, மனசையே தூக்கி குப்பையில போடு, மனசுல இருந்து வெளியே வா அப்படின்னார். மனசுல இருந்து எல்லாம் வெளியே வர முடியுமா? மனசுல இருந்து யாராவது வெளியே வர முடியுமா? மனசோட ஆளுமையிலிருந்து யாராலும் வெல்லவே முடியாது. எவ்வளவு அறிவு தெரிஞ்சாலும் எவ்வளவு புத்தி சொன்னாலும் ஒரு மனசு ஆசைப்பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த காரியத்தை அது நிறைவேற்றாம விடவே விடாது. இது என்ன ஏன் உள்ள அப்படி ப்ரோக்ராம் ஆயிருக்கு? 100 விஷயம் பேசுவான் சார், 100 விஷயம் சொல்லுவான் சார், ஆனா அந்த விஷயத்தை அவனால மைண்ட்ல இருந்து விடவே முடியாது. திருவள்ளுவர் எழுதுறாருல்ல, ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையில் பேதையாரில். உபன்யாசம் பண்ணுவான், சொற்பொழிவு பண்ணுவான், சிடி போடுவான், எல்லாம் மார்க்கெட்ல கொடுப்பான். அப்புறம் அவனை பத்தி ஒரு சிடி வரும். ஏன்டா விட முடியாது சார், எப்படி சார் விட முடியும்? ஆழ் மனம், சப்கான்சியஸ் மைண்டு. அந்த சப்கான்சியஸ் மைண்டு உன்னை அடையணும்னு நினைச்சா நொச்சு 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 அது பாட்டுக்கு பாடாப்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த சப்கான்சியஸ் மைண்டு தான் உண்மையிலேயே சயின்டிபிக் லாங்குவேஜில் பேசினா ஃபேட், விதி. அதுலேருந்து வெல்லணும்னு நினைச்சா வெல்றது ரொம்ப கஷ்டம். நான் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப கஷ்டம்.